வெல்கம் பேக் டு விண்வெளி பார்வை. இப்போ நீங்கள் பார்க்குறது சென்டாரி நட்சத்திரம். வானத்தில் பல கலர்களில் தெரியக்கூடிய ஒரு நட்சத்திரம். நேற்று 3/5/2026 மாடியில் ஸ்கை அப்சர்வேஷன் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அப்போ முதலாவதாக இந்த நட்சத்திரத்தை நாங்கள் டெலஸ்கோப் மூலமாக எடுத்தோம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இது சென்டாரஸ். இதுவும் அதே போல் தான், ஒரே நட்சத்திர குழுமத்துக்குள்ளே வருது. பல நட்சத்திரங்கள் சேர்ந்து ஒரு சென்டாரஸ் அப்படிங்கிற ஒரு குழுமத்துக்குள்ளார வருது. இதை வந்து சென்டாரஸ் அப்படின்னு சென்டாரஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. இது வந்து ஆன்டாரஸ் நட்சத்திரம். ஜூம் இன் பண்ணுறதுக்கு முன்னாடி அது வானத்தில் எப்படி தெரியுது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம். இது ஆன்டாரஸ் கொஞ்சம் பச்சை கலரில் உங்களுக்கு தோற்றமளிக்கும். ஜூம் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் அதனோட மூமெண்ட்டை நாங்கள் எடுத்திருக்கோம், எப்படி வானத்தில் நகர்ந்து போகுது அப்படிங்கிறத. அதை நீங்கள் இந்த வியூவில் பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்பீடாக இதை நகர்த்துனீங்கன்னா அதோடய மூமெண்ட்டு வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்து நம்ம பார்க்குறது சாகிட்டா அப்படிங்கிற நட்சத்திரம். இது சாகிட்டா ஆல்ஃபா, காமா அப்படி பல வகையில் நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது. அது சாகிட்டேரியஸ் அப்படிங்கிற பிளாக் ஹோலை அதுக்கூடிய குழுமத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு இதுவும் வரும்னு நினைக்கிறேன். அடுத்து நீங்கள் பார்க்குறது வேகா அப்படிங்கிற நட்சத்திரம். இது வந்து ஃப்ளைட்டோட மூமெண்ட்டு. இது ஆர்க்டரஸ் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம். கடைசியாக நீங்கள் நிலாவுடைய அந்த மூமெண்ட்டை பார்க்க முடியும். ஆர்க்டரஸ் வந்து கொஞ்சம் பச்சை கலரில் உங்களுக்கு தெரியும். அதையும் நீங்கள் இதில் பார்க்க முடியும். கொஞ்சம் நான் ஜூம் பண்ணி அதுக்கப்புறம் இது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகி அதுக்கு பிறகு கொஞ்சம் ஒரு நார்மலான ஒரு பால் மாதிரியான ஷேப்புக்கு வந்து அது கொஞ்சம் கிடைக்கும் உங்களுக்கு. கூட இருக்கக்கூடிய சில நட்சத்திரங்களை கூட உங்களால் அதில் பார்க்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்டாரி அப்படிங்கிற நட்சத்திரத்தை நான் ஃபஸ்ட்டு எடுக்கும் பொழுது அது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கேலக்ஸி மாதிரி தெரிஞ்சிச்சு எனக்கு என்னுடைய டெலஸ்கோப்பில். அதுக்கப்புறம் திருப்பி அதை கொஞ்சம் மூமெண்ட்டெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி பண்ணும்போது தான் அது நட்சத்திரம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. சென்டாரிங்கிறது ஃபஸ்ட்டில் சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம். கடைசியாக இது மூணுடைய மூமெண்ட்டு ஒரு 70% இருக்கக்கூடிய ஒரு நிலாவினுடைய தோற்றத்தை தான் நம்ம இதில் பார்க்க முடியுது. அதனுடைய மூமெண்ட்டு கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக வச்சுருக்கேன், அது எப்படி நகர்ந்து வருது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.